வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும், அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். விண்ணென்று நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா ஆகுதே, விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணுச்சுழலின் அலைய காந்தம், அது உடல் முழுதும் நிறைந்து திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று சாமிஜி சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல, வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்தலில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவை உணர்ந்திட, ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண்சுழலின் அலையிணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழலறையதாம், மேன்மையோடு உயிர்மையை அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று சாமிஜி இந்த 2 பாடலில் கொடுத்துருக்காங்க. நாம இந்த வான்ல இந்த அணு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதே போல ஜீவனங்களுக்குள்ள இந்த அணு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது இறைநிலையினுடைய இந்த ஒரு சட்டம். நீதித்துறையில் சட்டம் வகுக்கப்பட்டு ஒரு நிரபராதி கூட பாதிக்கக்கூடாது என்ற அளவில் அந்த சட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. அதே போல இறைநிலையினுடைய அந்த சட்டம் என்று சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தில் நம்ம உடலில் என்ன இந்த காந்த உற்பத்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்வோங்க. ஒரு அறை, அந்த அறையில் உயரம் பருமன் உள்ள ஒரு 5 பேர் நின்னா அந்த அறை நிரம்பிடும். அதே போல் ஒரு நபர் இருக்கும்போது 4 நபருக்கான வெற்றிடம் இருக்கும், இன்னொரு நபர் போகும்போது 3 வெற்றிடம் இருக்கும், இன்னொருத்தர் போகும்போது 2 வெற்றிடம் இருக்கும், இன்னொருத்தர் போகும்போது 1 வெற்றிடம் இருக்கும். அந்த ஒருத்தரும் போனால் முழுமையாக அந்த அறை நிரம்பிவிடும். நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் இறை துகளுடைய கூட்டு அணு ஒரு கூட்டங்கள் விண்கூட்டங்கள் சேரும்போது அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோள்கள். 2 விண்கூட்டங்கள் அது இணையும் போது காற்றாகவும், 3 விண்கூட்டங்கள் இணையும் போது அது நெருப்பாகவும், 4 விண்கூட்டங்கள் இணையும் போது அது நீராகவும், 5 விண்கூட்டங்கள் இணையும் போது அது மண் தன்மை கொண்ட பாறைகளாகவும் 5 பூதங்கள். இந்த 5 பூத சுழற்சி இந்த வான்காந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வான்காந்தத்தில் அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற இந்த 5 பூதங்கள் தன்மாற்றம் பெற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் 5 தன் மாத்திரைகளாக நிரம்பி இருக்கிறது. அது வான்காந்தம், காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதே போல் நம் உடலில் பஞ்சபூதங்கள் இருக்குது. பருவுடல் இருக்குது, இரத்த ஓட்டம் இருக்குது, வெப்ப ஓட்டம் இருக்குது, காற்றோட்டம் இருக்குது, உயிரோட்டம் இருக்குது. இந்த 5 பூதங்கள் 5 தன் மாத்திரைகளாக நம் அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற இந்த உணர்வுகளாக தோலில், நாம் நாக்கில், மூக்கில், கண்ணில், காதில் உணர்கிறோம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த வான்காந்தம், ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருளுக்கும் நமக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடியது அது வான்காந்தம். இப்போ நாம் ஒரு சத்தத்தை கேட்குறோம், அந்த சத்தம் அந்த வான்காந்தத்து வழியாக நம்முடைய காதுக்கு வருது. அப்போ காதில் உள்ள அந்த செல்களில் நமக்கு பதியுது, அது மூளையில் பதியுது, நம்முடைய ஜீவகாந்தத்தில் பதியுது, நம்முடைய உயிர்த்துகள்களில் பதியுது, நம்முடைய கருமையத்தில் பதியுது, வான்காந்தத்தில் நம்முடைய சொத்தாக பதிந்து கொண்டிருக்கு. வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் 5 தன் மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகி விடுகிறதுங்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஜீவகாந்த செலவு சிவகாந்த செலவை குறைத்தல்.
ஜீவகாந்தம் எப்போ அதிகமாக செலவாகும்? உணர்ச்சி நிலையில் நம்ம வாடும்போது அதிகமாக செலவாகும். ஜீவகாந்த செலவை குறைத்தல்னா உணர்வு, அமைதி, அந்த பேரானந்த நிலையில் நாம் வாழணுங்க. இன்பம், துன்பம், அந்த பேரானந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு இன்பம், அதே நாம் உணர்ச்சி நிலையில் இருக்கும்போது நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். இதை உணர்ந்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.